நெற்றியில் திருநீறு ஏன் பூசுகிறோம், குங்கும திலகம் ஏன் அணிகிறோம், நாமம் ஏன் சார்த்துகிறோம் என்பதற்கெல்லாம் விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை சொல்ல வருகிறார்கள். சமய சின்னங்களின் அறிவியல் மேன்மையை ஒரு நாடகமாகவே நடித்து காட்ட வருகிறார்கள். நீரோடை அம்மன் கோவில் பாடசாலையைச் சேர்ந்த மாணவ மாணவியர். அவர்களை இந்த நாடகத்துக்கு தயார் செய்த ஆசிரியை லிங்கேஸ்வரியை அறிமுகம் செய்கிறார் 8ஆம் வகுப்பு மாணவி தேஜாஸ்ரீ. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தேஜஸ்ரீ. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நாங்கள் அனைவரும் நீரோதை முத்துமாரி அம்மன் கோவில் சென்டரில் இருந்து வந்துள்ளோம். எனது ஆசிரியரின் பெயர் லிங்கேஸ்வரி. நாங்கள் அனைவரும் சமய சின்னங்களை பற்றி ஒரு சிறிய நாடகம் நடத்த இருக்கிறோம். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். ஏன் காலையில வந்தானே பேசுறீங்க? டீச்சர் வேஞ்சிக்கவே இல்ல. சதீஷ் குமார் எந்திரிங்க. சாரி. ஒரு டீச்சர் வந்து நிக்கிறேனே, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் தெரியாதா? ஏன் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? பர்த்டே. ஓ பர்த்டேவா? பர்த்டேனால இனிமே பேசக்கூடாது. உட்காருங்க. சாரி டீச்சர். இட்ஸ் ஓகே. அட்டெண்டன்ஸ் எடுக்கலாம். சதீஷ் குமார் பிரசன்ட் டீச்சர். சரவணகுமார் ஆப்சென்ட் டீச்சர். இரண்யா ஆப்சென்ட் டீச்சர். மதிவர்ஷினி பிரசன்ட் டீச்சர். பூஜா ஆப்சென்ட் டீச்சர். ரீனா ஆப்சென்ட் டீச்சர். ரேஷ்மிகா ரீதிகா ஆப்சென்ட் டீச்சர். சீதேஸ்வரி பிரசன்ட் டீச்சர். ரேவதி பிரசன்ட் டீச்சர். சுமித்ரா ஆப்சென்ட் டீச்சர். 6 members absent. ஏன் டீச்சர் சொல்லு. அவங்கலாம் வெள்ளிக்கிழமை ஊர் திருவிழாக்கு போயிருக்காங்க டீச்சர். ஆமா, வெள்ளிக்கிழமை ஆனாலே போதும் கோயில் குளம் சுத்துவாங்க. உட்காரு. இவங்க மட்டும் சண்டே அவங்க சர்ச்சுக்கு போவாங்க. ஆமாண்டா, நம்ம போனா மட்டும் குத்தம். அந்த 3 பேர் எந்திரி. டீச்சர் நாங்க ஒண்ணுமே பண்ணல. நீங்க என்ன பத்தி தான் பேசுனீங்கன்னு தெரியும். என்ன பேசுனீங்க? ஆமா டீச்சர், உங்களை பத்தி தான் பேசணும். சொல்லு, என்ன பேசுனீங்க? டீச்சர், நீங்க மட்டும் சண்டே ஆனா சர்ச்சுக்கு போறாம நாங்களும் வெள்ளிக்கிழமை ஆனா கோயிலுக்கு போவோம். நீங்க எங்களோட மதத்தை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. அது மட்டும் இல்லை டீச்சர், உங்களுக்கு ஏதாவது கிறிஸ்மஸ் ஏதாவது பண்டிகை ஏதாவது நீங்கள் அதை கேக் வெட்டி கொண்டாடுறீங்க. அந்த கேக்கை நீங்கள் எங்களுக்கு தரீங்க டீச்சர். அதை நாங்கள் ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் ஏதாவது ஒரு பண்டிகை வந்தால் நாங்கள் அதை பலகாரம்லாம் வச்சு சாமிக்கு படிக்கிறோம். அதை உங்களுக்கு தந்தால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க டீச்சர். எங்கள் மதத்தை அவ்வளோ கேவலமாக நினைக்கிறீங்க. சரி போதும், உட்காருங்க. நான் ஒன்றும் ஆர்கியூமெண்ட் பண்ண வரல. ஆர்கியூமெண்ட் பண்றதுக்காக சொல்ல டீச்சர், எங்களோட மதத்தை நீங்க அவமானப்படுத்துறீங்க. உட்காரு. அப்படி பேசாதீங்க சார். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம நேத்து பார்த்த லெசனோட கண்டினியூஷன் டாபிக் கேப் பென்சுரம். நேத்து பார்த்த லெசனை பார்க்கலாம். எந்த பேஜ் நம்பர்ல? 46. 46. தேங்க்ஸ் டாக்டர். சரி நான் வரேன். அப்படி பாக்குறீங்க. ஸ்டூடண்ட்ஸ், வாட் இஸ் திஸ்? என்ன வேஷம் இதெல்லாம்? ஆளுக்கு ஒரு கலர்ல நெத்தியில பூசிட்டு வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் பார்த்தாலே சிரிப்பா வருது. எந்த ஜெனரேஷன்ல இருக்கீங்க நீங்களா? இந்த ஜெனரேஷன்லயும் இப்படி இருக்கீங்க, அதுவும் 2K கிட்ஸா இருந்துகிட்டு. ஐயோ கொடுமை. ஜீசஸ், இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? மாதாபாயில போய் சொல்லுங்க. யாரா கமெண்ட் பண்றது? பக்கல் கிளாஸ் டீச்சர். ஐயோ பாவம், உங்களெல்லாம் பார்த்தாலே பாவமா இருக்கு. சரி சரி, அந்த நெத்தியில பூசி இருக்கீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் போய் வாஷ் பண்ணிட்டு தலையில பூ வச்சிருக்கீங்கல்ல, அதையும் போய் டஸ்ட்பின்ல போட்டு வாங்க. ஓகே, நேத்து பார்த்த லெசனோட கண்டினியூஷன் டாபிக் பெண் சுதந்திரம் பத்தி பார்க்கலாம். அறிய எல்லாரும் பேஜ் நம்பர் எதுங்க? டீச்சர், பென்சும் நல்லா இருக்கட்டும். முதல்ல ஏன் நெத்தியில பொட்டு வைக்கல? எனக்கு வைக்க பிடிக்கல, ஸோ வைக்கல. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் எங்க மதத்துல சொல்லவும் இல்லை. இதெல்லாம் சாத்தான் பண்ற வேலைன்னு நாங்க
பண்ண மாட்டோம். ஓ அப்படியா விஷயம்? சதீஷ், நம்ம டீச்சர் நம்ம படத்தை பத்தி போல நீ கொஞ்சம் எடுத்து விடு. டீச்சர், அது எங்க மதத்துல சொல்லிருக்காங்க மட்டும் இல்ல, நாங்க சரியான ரீசனோட தான் போட்டு வைக்கிறோம். ஓ அப்படி என்ன பெரிய சயின்டிபிக் ரீசன் இருக்கு? எங்க சொல்லு பாப்போம். அப்படி என்ன சயின்டிபிக் ரீசன் இருக்கு சொல்றேன் கேளுங்க. இப்ப காதரமா வைக்கிற ஏதாச்சும் ஃபீல் ஆகுதா சொல்லுங்க டீச்சர். ஏ என்ன காமெடி பண்றியா? அவசரப்படாதீங்க டீச்சர், வெயிட் பண்ணுங்க. பாதியில வந்துற கூடாது. உருவமத்திக்கு நெத்தி பகுதியில வைக்கிற சாட்சி தான் ஆகுதா சொல்லுங்க ஃபீல் ஆகும். ஏய் போதும் நிறுத்து. என்ன பண்ற நீ? எனக்கு தலையே சுத்துது. நம்ம ஏன் நெத்தியில போட்டு வைக்கிறோம்? கவர் ஆகி ஜாயிண்ட் ஆடம்னா நெத்தி பகுதி. ஸோ அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல உள்ள முக்கிய நரம்புகள் எல்லாம் சந்திக்க முடியாது நெத்தி பகுதி. அதை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஓ இவ்ளோ சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கா? அப்புறம் எதுக்கு எல்லாரும் வேற வேற கலர்ல பூசிட்டு வந்திருக்கீங்க? அதையும் சொல்றேன் கேளுங்க டீச்சர். ஏய் சதீஷ், நான் சொல்றேன். சொல்லுமா, நீ எதை பத்தி சொல்ல போற? டீச்சர், நான் குங்குமத்தை பத்தி சொல்றேன். குங்குமம்னா என்னதுமா? 2 3 இருக்கா? 2 3 அண்ணாட்ட சொல்லிட்டு 5 3 5 6 போட போறேன்னு சொல்லிருக்கு. ஆமா, அடுத்த ப்ரோகிராமும் சொல்லிட்டேன். ஆமா, அடுத்த ப்ரோகிராமும் குங்குமத்துல இவ்ளோ விஷயம் இருக்கா? சரி உட்காரு போ. டீச்சர், நான் சொல்றேன் திருமண பத்தி. நீ என்ன பத்திமா சொல்ல போற? திருமண பத்தி சொல்ல போறேன் டீச்சர். திருமண் அப்படின்னா என்னதுமா? நான் நெத்தியில வச்சிருக்கல, அதான் டீச்சர் திருமணம். சொல்லுமா. காந்த சக்தி உள்ள ஒரு வகை திருமண் இருந்து தயாரிக்கப்படுகிறது. எனவேதான் இத்திருமண் என்று அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே சொன்ன மண்டை ஒட்டு ஜான் இங்கே தான் இருக்கு. ஆகையால் அந்த இடத்துல இதை வைக்கும் போது அவ்வளோ நன்மைகள் செய்யுது இது டீச்சர். ஓ இவ்ளோ ரீசன்ஸ் இருக்கா திருமண்ல? சரி உட்காருமா. டீச்சர், நான் சொல்லுவேன். நீ என்னத்த பத்திமா சொல்ல போற? திருநீரையும் சந்தனத்தையும் பத்தி சொல்றேன் டீச்சர். சொல்லுமா. திருநீரை சந்தனம்னா எனக்கு தெரியல, சொல்லுமா. நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை பசுவோட சாணத்துல இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சாணத்துல இருந்து தயாரிக்கிற திருநீரை நம்ம நெற்றியில பூசும்போது நம்ம தலையில இருக்க தலைவலி அனைத்தையும் சரி பண்ணிடும். அதே நம்ம உடம்புல பூசினா நம்ம உடம்புல இருக்க நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி திருநீருக்கு இருக்கு. அதே போல சந்தனமும் மனமும் குளிர்ச்சியும் கொண்டு. எனவே சந்தனத்தை நம்ம அந்த இடத்துல வைக்கும்போது நம்ம உடம்புல இருக்க சூட்டை எல்லாம் தனித்து குளிர்ச்சி உற்சாகத்தை மட்டும் நமக்கு தருவது டீச்சர். ஓ இவ்ளோ விஷயம் இருக்கா? எஸ் டீச்சர். நீ என்னத்த பத்திமா சொல்ல போற? பூ நீங்க அழகுக்காக தானே வைப்பீங்க, அப்புறம் எதுக்கு வைப்பீங்க? தலையில் பூ வைக்கக்கூடிய பெருமையும் உரிமையும் நம் பாரத பெண்களுக்கு மட்டுமே உண்டானதாகும் டீச்சர். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வெறும் அழகு சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை டீச்சர். இந்த பூவிலிருந்து வரக்கூடிய வாசனை நம் உடம்பில் உள்ள ஹாப்பி ஆண்களை அதிக அளவில் செயல்படுத்தி கோபத்தை நீக்கி மன அமைதியை தருகிறது டீச்சர். பாரதிதாசன் கூட தான் எழுதின பாட்டில் தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னா உன் அன்னைன்னு அவரே சொல்லியிருக்காரு டீச்சர். ஆமா சொல்லியிருக்காருல. மனத்தெளிவு இல்லாதவருக்கு கூட இந்த அறிவுரிமையை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பூவில் இருக்கு டீச்சர். இவ்ளோ விஷயம் இருக்கா பூல? சரிம்மா உட்காருமா. இவ்ளோ விஷயம் இருக்கா பூல? சரி உட்காரு. இவ்ளோ சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கா எல்லாத்துலயும்? ச்சே, இது தெரியாம இவ்ளோ நாளா அர்த்தம் சொல்றதை கேட்டுட்டு மூட நம்பிக்கைன்னு இருந்துட்டேனேப்பா. அது சரி, இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கே, எப்படி எங்க போய் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதையும் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் இங்க இருக்க எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அறிவான ஆசிரியை கொண்டு அன்போடும் அர்ப்பணிப்போடும் கல்வியோடு சேர்த்து அறநெறிய ஒழுக்கத்தையும் கற்பிக்கும் அனன்யா மாலை நிற வகுப்புல நாங்க எல்லாரும் படிக்கிறோம் டீச்சர். அப்பா சூப்பர் சூப்பர். இனி ஏன் குழந்தைங்க மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச எல்லா குழந்தைங்களையும் அனன்யா டியூஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நான் தெரிஞ்சுக்காததை என் மற்ற பசங்களோட நிறைய பசங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்பதான் டீச்சர் நீங்க கரெக்டான முடிவே எடுத்திருக்கீங்க.
ஏதோ ஒன்று டீச்சர், நீங்கள் புரிஞ்சிட்டீங்கல்ல. இனிமேட்டு உங்கள் மதத்தை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், எங்கள் மதத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம். ஒற்றுமையா இருப்போம். நன்றி.